ராமதாஸை கூட்டணியில சேர்க்கும் விவகாரம் குறித்து திரு செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். என்ன விரும்புகிறார் திரு செல்வ பெருந்தகை? இல்லை, பொதுவாகவே திமுக கூட்டணியில் திமுக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸில் 4 முனை போட்டி இருக்குது. 4 முனை போட்டியில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் பெறுது ஆக்சுவலாக. ஸோ 500 ஓட்டு 1000 ஓட்டில் வெற்றி தோல்விகள் வர்றது சகஜம். ஸோ அதிகமான எண்ணிக்கையில் கட்சிகளை சேர்க்கறது பெட்டர்னு திமுகவும் நினைக்குது, திமுகவில் கூட்டணி கட்சிகளும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் யார் யார் சேர்க்க முடியுமோ அவங்க சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தேமுதிகவும் ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி ராமதாஸையும் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாமக தற்போது ஒரு பிளவுபட்ட பாமக இருக்குது. நீங்கள் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் தலித்துகளும் மைனாரிட்டிகளும் உயர் ஜாதிகளும். அவங்க தான் முக்கியமாக ஓட்டு போட்டவங்க. தேர்தலுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு, லோக்நீதியோட கருத்து கணிப்பில் அவங்க தெளிவாக அதை சொல்கிறாங்க. தலித்துகள், உயர் ஜாதிகள், மைனாரிட்டிகள் இவங்க ஓட்டு தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக பங்காற்றி இருக்கின்றன. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10.5 கொடுத்தார் யார், இவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்க. அதனால் ஒரு 100 பேர் வன்னியர்கள் இருந்தாங்கன்னா 54 பேர் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, 39 பேர் தான் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க 21. ஸோ குறைவான எண்ணிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கடந்த 3 தேர்தலாக 2 பார்லிமெண்ட் தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல், அதில் பாமக ஒன்றுபட்ட பாமக இல்லாமையே திமுக அணி வெற்றியை பார்த்துட்ருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு பிளவுபட்ட நிலையில் பாமக இருக்கும்பொழுது அதோட கூட்டணி தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமாக எழுத பார்க்குறோம். லாபம் இல்லையா ராமதாஸை சேர்க்கிறதுனால திமுகவுக்கு? அதான் அந்த யோசனை இருக்குது. பிளவுபட்ட பாமகவை சேர்க்கலாம், ஒன்றுபட்ட பாமகவே நம்ம சேர்க்காத வின் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிளவுபட்ட பாமகவை ஏன் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணமும் திமுகவில் பல பேர் பேசுகிறாங்க. ஆனாலுமே சில பேருக்கு இல்லை நம்ம சேர்த்துக்கலாம், அது குறிப்பாக அந்த இனத்தை சேர்ந்த சில மந்திரிகள்லாம் சேர்த்துக்கணும், ராமதாஸ் சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முந்தையெல்லாம் வீரபாண்டியார் அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார், சேர்த்துக்கணும் ராமதாஸ் சேர்த்துக்கணும்லாம் சொல்லுவார். அது மாதிரி இப்போ சில பேர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் திமுக தலைமை ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை அணுகுறாங்க. ஏன்னா இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை இருக்குது. திருமாவும் ராமதாஸும் சேர்ந்து பேசினால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு செல்வ பெருந்தகை எதிர்பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். சேர்ந்து பேசலாம், அவங்க 2 பேருக்கு ஒன்றும் பெரிய பகையெல்லாம் கிடையாது. அவர்கள் 2011க்கு முன்னாடி ஒன்றாக இணைந்து வேலை செய்தவர்கள் தான், தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலலாம் ஒன்றா இணைந்து வேலை செய்தவர்கள் தான். இன்ஃபேக்ட் பாமக கொடியை திருமாவளவனே சில இடங்களில் ஏற்றியே வச்சிருக்காரு அந்த காலகட்டத்திலலாம். ஸோ அதனால் அவங்க ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக தேர்தலில் 2011 தேர்தலில் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டவர்கள். ஆனால் அந்த போட்டியிட்ட போது அது பெரும் தோல்வியை தழுவினார்கள். பாமக 3 இடம் தான் வாங்கினாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடம் கூட வாங்கலை. என்னென்னா மேலே இருக்கிற ஒற்றுமை கீழ் லெவலில் இல்லை, சொசைட்டியில் கீழ் லெவலில் அந்த கம்யூனிட்டிகள் மத்தியில் அது இல்லை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அதனால் அவங்க தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் பாமக இந்த இளவரசன் திவ்யா விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்தது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமகவுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அது விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப ஆத்திரப்படுத்திய ஒரு விஷயம். அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் இடைநிலை ஜாதிகளை ஒன்றுபடுத்த பார்த்தாங்க. இந்த மாதிரியான காதல் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து இடைநிலை ஜாதிகளை ஒன்றுபடுத்தி தலித்துகளை கொஞ்சம் அவங்களோட ஒரு பகைமையை மூற்றா மாதிரியான விஷயங்களை பண்ணினாங்கன்றது திருமாவளவன் தரப்பு சொல்கிற ஒரு விஷயம். அதனால் அவங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து, பாஜக மத உணர்வுள்ள மத அரசியல் செய்கிற பாஜக, ஜாதி அரசியல் செய்கிற பாமக, இதோட எங்களுக்கு என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக கொள்கை முடிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்து வச்சுருக்கும் போது திமுக அல்லது திமுக அணியில் இருக்கிற சில பேர் ராமதாஸையும் சேர்த்துக்கலாம், நமக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமும் விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிற ஒரு விஷயம் நேர் எதிரெதிராக இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமையாக ஒரு 3 எலெக்ஷனாக வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் ராமதாஸ் பிளவுபட்ட பாமகவில் பெரும்பான்மையோர் அன்புமணி பக்கம் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரிகிற சூழலில் இருக்கிற நிலையில், அதுவும் மாம்பழச்சினம் கிட்டத்தட்ட அன்புமணிக்கே போன ஒரு நிலையில், மாம்பழச்சினமும் அவருக்கு ராமதாஸ் கிடைக்காத ஒரு நிலையில், இந்த சூழலில் எப்படி ராமதாஸை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவுக்கு போக மாட்டார் என்று திமுகவில் சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருமாவளவன் அதை நம்புறார். திருமாவளவன் இன்னும் இன்னி வரையும் இந்த நிமிஷம் வரையும் பாமக ராமதாஸ் அவர்களை எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்புறார். முன்னும் அவர்கிட்ட பிளவுபட்ட பாமகவில் ஒரு மைனாரிட்டியாக அவர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று மாம்பழச்சினமும் அவர்கிட்ட இல்லை. ஸோ அவரால் அவர் தனியாக போய் வேறு ஏதாவது ஒரு அணியில் நின்னாலோ அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அது அவர் இன்னும் பாமக ஓட் பேங்க்னு பிரிச்சார்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். அது என்டிஏக்கு போக வேண்டிய ஓட்டை தான் அவர் பிரிப்பார். அவர் தனித்து போட்டியிட்டா அப்போ நம்ம அணியில் சேர்ந்தா பாமகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது சில இடத்துலலாம்.
அது பட்டியலின மக்களாக இருக்கலாம், அது இடைநிலை ஜாதியாக கூட இருக்கலாம் சில இடங்கள்ல. அந்த ஓட்டுக்கெல்லாம் நமக்கு வராதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி நெகட்டிவான பல விஷயங்களை தாண்டி நமக்கு ஒரு 500,000 ஓட்டு வரும், அவரை சேர்த்துக்கலான்ற எண்ணத்தில் வந்து சேர்த்தா இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை பகச்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆக்சுவலாக நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு டி.கே. இளங்கோவன் சொல்றது ஒரு சம்பிரதாயமான ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியான விஷயத்தை நான் பார்க்கல. ஸோ இந்த சூழலில் வந்து நிச்சயமா தனிச்சு போட்டி ராமதாஸ்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். ஏன்? பாமக ஓட் பேங்க் பிரியறது இல்ல. அது கொஞ்சமாவது பிரிஞ்சா 1000-500 பிரிஞ்சா கூட என்டிஏக்கு போற ஓட் பேங்க் தான். அதெல்லாம் அது பிரிஞ்சா திமுகவுக்கு தான் லாபம். அது ஆக்சுவலா திரு அன்புமணிக்கு போற வாக்க அவங்க பிரிப்பாங்க, ராமதாஸ் பிரிப்பார். ஆனா ராமதாஸுடைய ஒரே வழி என்னன்னா அன்புமணி தலைமையை அவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு. அது எலெக்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு சமரசம் வருமா, பாஜக ட்ரை பண்றாங்க சமரசம் ஏற்படுத்துறதுக்கு. ஏன்னா அந்த ஓட் பேங்க் பிரியக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நோக்கி போகும்போது எப்படி ஒரு முடிவு வரும்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு ராமதாஸ் வந்து திமுகவில் போறதை வந்து அவ்வளவு அவசரப்பட்டு திமுக அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க என்பது என்னுடைய எண்ணம். ஸ்டாலின் இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. ஆக்சுவலா இப்போ காங்கிரஸ் வேற ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறார். அவசரப்பட மாட்டான்னு நினைக்கிறேன்.